ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் விஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்கிற பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட இணையிற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்டுக்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். லேட் 70s அந்த டைம் பீரியடுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களை கூட்டிகிட்டு போக போகுது. அந்த காலகட்டத்தில் வந்த நானும் ஹீரோ தான் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய சில ஹீரோஸ், சில ஆக்டர்ஸ் நடித்த பாடல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச காலம் ஹீரோவாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடத்துக்கு போயிருப்பாங்க, இல்லை வில்லன் ஆகிட்டு இருப்பாங்க, இல்லை சினிமா துறையை விட்டே காணாத போயிருப்பாங்க. அந்த மாதிரி பல்வேறு காரணங்களாக ஒரு சிறிய காலம் மாத்திரமே ஹீரோவாக நடித்த நடிகர்கள், அவங்களுடைய பாடல்கள் தான் எங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேள்விகளாக வரப்போகுது. அதை அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 32. வாங்க இப்போ என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஆக்டர்ஸ் நம்ம ஷோவில் இன்னைக்கு ஃபீச்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? சுதாகர், கிழக்கே போகும் ரயில் சுதாகர்னு இவர் எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் அறிமுகமாகி ஒரு குறுகிய காலம் நிறைய படம் நடித்தார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை விட்டு விலகிட்டார். பாண்டியன், இவரும் பாரதி ராஜாவுடைய அறிமுகம் தான். கொஞ்ச நாள்லேயே இவரும் வந்து குணச்சித்திர வேடத்துக்கு போய்விட்டார். ராஜேஷ், இவர் குணச்சித்திரமாக வந்து நடுநடுவில் கொஞ்சம் ஹீரோவாசாவும் நடித்தார். சமீபத்தில் தவறிவிட்ட ஒரு நடிகர், ரொம்ப ஒரு பிரபலமான நடிகர். சந்திரசேகர், இவருமே வந்து பல்வேறு விதமான ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோவாகவும் சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஷங்கர் அண்ட் சேகர், ஷங்கர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மலையாள நடிகர், கொஞ்ச காலம் நடித்தார். ஒரு தலை ராகம் ஷங்கர்னு அவரை எல்லாருக்கும் தெரியும். எஸ்வி சேகர், இவர் வந்து நகைச்சுவை நடிகர்னாலும் இவருமே ஹீரோவாக சில படங்கள் பண்ணியிருக்காரு. அதர்ஸ் கடைசி கேட்டகரியில். இதில் மற்ற சில ஹீரோக்கள் இருப்பாங்க. அந்த கேள்வி எடுக்கும்போது நான் யாருடைய பாடல் அப்படிங்கிறது நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த நடிகர்களுடைய பாடல்கள் தான் இன்றைக்கி கேள்விகளாக வரப்போகிறது. 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்டில் எந்த நடிகருடைய பாடல் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ லெட்ஸ் மீட் அவர் கண்டஸ்டன்ஸ். டுடே வி ஹேவ் இந்துமதி, ரவிச்சந்திரன், தாட்சாயினி. வணக்கம் எல்லாருக்கும். சரி, இந்துமதியோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் ஹர். ராஜேஷ், எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 300. It's only 300. Okay. Good gamble. It is our music maestro கேள்வி. ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 க்ளூஸ் தருவேன். இந்த 3 க்ளூஸ்லேருந்து நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். முதல் க்ளூலேயே நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். இரண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா அப்புறம் நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பாடலுடைய வரி, பல்லவியில் வர வரிகள்: உறவுகள் தான் மலர, ஊரிலே பெண் பிறந்தாள், கனியே கண்விழியே வளர்வாய் தமிழ் போல் நீ. பனி விழும் பருவ நிலா. இந்த தை பொங்கல் படம். நீங்க பனி விழும் கரெக்டா ஆரம்பிச்சீங்க, ஆனா வேற பாட்டுக்கு போயிட்டீங்க. பனி விழும் பருவ நீல அந்த பாட்டு இல்ல. பனி விழும் பூ மலர அப்படி வரும். எஸ், தைப்பொங்கல் படத்துல சரியான பாடல். ஒரே இதுலயே நீங்க சொல்லிட்டீங்களே, ஆச்சரியம், சூப்பர். நான் ஒரு கஷ்டமான பாட்டுன்னு நினைச்சு இது 300ல வந்து மியூசிக் மைஸ்ட்ரோல வச்சேன். ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. தைப்பொங்கல் படத்துல வந்த பாடல் தான். பனி விழும் பூ நிலவில் பாவை போல் கண் வளர்ந்தாள், அரும்பே செங்கரும்பே தருவாய் மலர்வாய் தேன். ராஜா சார் மியூசிக் வந்தது. 80ல வந்த படம். மலேசியா வாசுதேவனும் எஸ்பி ஷைலஜாவும் பாடியிருந்தாங்க. எம்ஜி வல்லபன் அவர்களுடைய வரிகள். எப்படி இந்த பாட்டு உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு? இந்த 3வது வரி தான் எனக்கு ரொம்ப அப்படியே கிளிக் ஆச்சு. வளர்வாய் தமிழ் போல் நீ. ஓகே, அது வந்து இது பல்லவி வரிகள் தான். ஆனால் ஷைலஜா, இது ஆரம்பம் வந்து மலேசியா வாசுதேவன் அவர் பாடுவார். அது ஷைலஜா குரல்ல வரும். அந்த உறவுகள் தான் மலரன் அவங்க பாடுவாங்க. ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஸோ சச் அ ரேர் சாங். இது ரொம்ப அழகாக கிராக் பண்ணி குட் ஸ்டார்ட் டு த ஷோ டுடே. எக்ஸலண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு 300 ப்ளஸ் another 300. ஸோ 600 பாயிண்ட்ஸ் டு ஓப்பன் த கேம். ஃபென்டாஸ்டிக். சுதாகர் 300. சுதாகர் 300. ஓகே, இட்ஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ பாடலோடைய வரிகள், பல்லவி வரிகள் உங்களுக்கு தெரியல, ஜம்பிள்டாக தோன்றும். நீங்கள் அதை சேர்த்து போட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான சொற்கள் இதோ. நாக்குல முக்குல நாக்கு புல்லாக்குல வாரத்துல கடலோரத்துல தளதளன்னு வளர்ந்த பொண்ணு
கண்ணீர் விடும் போதிலே தாவி வந்து அணைச்சுக்கிட்டா என்ன தோணும் மனசுல தளதளன்னு தேங்க்யூ. சூப்பர், சூப்பர். நான் வந்து ரொம்ப ரேர் சாங் நெனச்சதெல்லாம் டான் டான்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க. ஐ அம் சோ ஹேப்பி. எக்ஸலென்ட். இது வந்து சின்ன சின்ன வீடு கட்டி அப்படிங்கிற ஒரு படத்துல சின்ன வந்தது. 80ல சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில வந்த செம்ம பாட்டு. மலேசியா வாசியவன் வாணிஜராம் பாடியிருந்தாங்க. முத்து பாரதி அப்படிங்கிறவருடைய வரிகள். நாக்குல முக்குல நத்து புலாக்குல பேச்சு பாராக்குல தவாரத்துல செவரோரத்துல சிங்காரத்துல தளதளன்னு நல்ல ஸ்பீட்லயும் வரும். கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க. எப்படி இதுக்காக நிறைய ஹோம்வொர்க் பண்ணீங்களா இல்ல இந்த பாட்டு தெரியுமா? இல்ல இல்ல இதெல்லாம் அந்த அந்த ரேடியோல இதுல போகும்போது கேக்குறதுதான். சூப்பர் சூப்பர் அந்த எக்ஸலென்ட் அந்த ஆமா அந்த டயத்துல 80sல ஃபேண்டாஸ்டிக் 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ குட் ஓப்பனிங். பாண்டியன் 200 மேடம். பாண்டியன் 200 முகமும் குரலும். ஸோ இது வந்து பாட்டில் நடித்தவர்கள் மற்றும் பாடியவர்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் பாட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து பாண்டியன் அண்ட் ஸ்ரீவித்யா நடிச்சிருந்தாங்க. பாடியது வந்து சித்ராவும் ஏசுதாசும். எந்த பாடல்? பாண்டியனுக்கு ஜோடியாவா நடிக்க முடியாது ஸ்ரீவித்யா, அம்மாவா வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாமி பாட்டு. தெரியலீங்களா? ஐடியா இல்லையா? ஓகே ஐ Idea அம் பாசிங். ஓகே இந்துமதி உங்களுக்கு தெரியுமா? ட்ரை பண்றேன். ம் நவக்கிரக நாயகியே கருமாரி. இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல ஸ்ரீவித்யா இல்ல. ரவிச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியல. இல்ல ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் இது. புவனேஸ்வரி அருள் புரி ஆதரி சிவசுந்தரி. அது பாட்டு வந்து வருது. ஸ்ரீவித்யா வந்து கனெக்ட் பண்ணவே முடியல அது. அதுதான் நான் சும்மா வச்சேன். ம். எஸ் தாயே நீயே துணை 1987ல இது வரும். ம். தாயே நீயே துணை பனிவரை தோன்றிய சூலினி மாலினி ஜனனி ஜெகன்மோகினி மாதவன் ஸ்ரீதரன் சோதரியே. இது வந்து ரேவதி அப்படிங்கிற ராகத்துல போட்டிருந்தார். ரவீந்திரன் மலையாளத்துல பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். அவர் தமிழ்ல சில படங்கள் போட்டிருந்தார். இந்த படம் அதுல ஒண்ணு. யேசுதாசும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். இல்ல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வணக்கம். என் பேர் இந்துமதி ராமானுஜம். நான் சென்னையில இருக்கேன். இல்லத்தரசியா இருக்கேன். எனக்கு இந்த சினிமா பாடல்கள் அது வந்து புது இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ஆர்வம் அதிகம். அந்த அடிப்படையில நான் இதுல சேர்ந்தேன். அதுவும் பிரியாவோட அந்த நிகழ்ச்சி நடத்துற விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ஆர்வத்தோட அதுல பங்கெடுத்திருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாண்டியன் 300. பாண்டியன் 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடல்களுடைய சரண வரிகள் உங்களுக்கு கலந்து வரும். அதுல இருந்து நீங்க பாட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கான பாடல்கள் இதோ வருகிறது. நீ நடந்து போகையிலே பூ நடந்து போக கண்டேன் பட்டாலே பத்தி கொள்ளும் காதல் இது ஒட்டாதே தள்ளி நில்லு முத்தோ மணியோ எல்லாம் கவிதை எங்கே கற்றுக்கொண்ட வித்தை இது நிஜமா நிஜமா நான் தவிச்சேன் அன்பில் ஆடும் உள்ளம் கண்டேன். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு இல்ல இல்லையே. ஆனந்தம் தேன் சிந்தும் பூஞ்சோலையில். சரி. ஆனந்தம் தேன் சிந்தும் பூஞ்சோலையில் எஸ். பார்த்ததில்லை. நீ நடந்து போகையிலே பூ நடந்து போ மணியும் எல்லாம் கவிதையும் எங்கே கற்றுக்கொண்டு இது வந்து இந்த படம் புதுமை பெண். கற்றுக்கொண்டு வித்தை இது அன்பு. இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இது இந்த படம் கஸ்தூரி மானே. இல்ல அந்த பாட்டு இல்ல. அந்த பாட்டு இல்ல. பாசிங் இட். ரவிச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா? குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே மாமயிலே ஒரு பூந்தோளையே உனக்காக பூத்தாடுதே வா குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே மாமயிலே. ஸோ அதான் 2 பாடல். ஒன்று வந்து ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலையில் 1000 சீர்கொண்டு வந்தேனம்மா
காதல் வேகம் அந்த சுகம் கண்டு கொள்ள கொஞ்சம் இங்கே வந்தா அம்மா. இது வந்து மண் வாசனை 83ல வந்தது. ராஜா சார் மியூசிக்ல மலேசியா வாசன் மற்றும் மிஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இன்னொன்னு அவர் சொன்னார் ரவிச்சந்திரன் குயிலே குயிலே பூங்குயிலே ஆண் பாவம் படத்துல வந்தது. 85ல தான் இதுவும். ராஜா சார் இசையில மலேசியா வாசன் தான் இதுவும் கூட பாடியதான சித்ரா வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ இதுல ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்துமதி கெட்ஸ் 100 அண்ட் ரவிச்சந்திரன் கெட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். எக்ஸலண்ட். ரெண்டுமே வந்து மத்தியமாவதி அப்படிங்கிற ராகத்துல அமைந்த பாடல்கள். குட் ஈவினிங். என் பேர் ரவிச்சந்திரன். ஒர்க்கிங் இன் பிரைவேட் கம்பெனி இன் மஸ்கட். நானும் என் ஒய்ஃபும் பிரியாவோட இந்த ப்ரோக்ராம் ஒரு 4-5 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் அண்ட் very enthusiastic to participate in this program, and thanks for giving this opportunity, Priya. Sudhakar 200. சுதாகர் 200. இங்கேயே இருக்கீங்களே எல்லாரும், அந்த பக்கம் போவே மாட்டேங்கிறீங்களே. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் உங்களுக்கு. ஸோ பாடல் வரி நான் பல்லவி வரிகள் தான் கொடுக்குறேன். ஆனால் அதில் கச்சட தப்பரங்கிற எழுத்துக்கள் இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு. எனி ஐடியா? ஏவுதம் இல்ல, நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, தாட்சாயினி உங்களுக்கு தெரியுமா? அல்லவா வருது. இல்ல. இந்துமதி உங்களுக்கு தெரியுமா? சாமக்கோழியை கூவமா. கூவுதம்மா. எஸ், கூதம்மா ஆசையுள்ள சேவல். ஸோ எஸ், அருமையான பாடல். சாமக்கோழி ஏய் கூவுதம்மா ஆசையுள்ள சேவல், ஊருக்கென்ன காவல், பக்கத்தில் வந்து சொல்லவா வெட்கத்தை விட்டு. பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல வந்தது 1979ல. சுதாகரும் சரிதாவும் நடிச்சிருப்பாங்க. ராஜா சார் இசையில ராஜா சாரோட இணைந்து எஸ்பி சைலஜா பாடியிருந்தாங்க. எஸ்பி சைலஜாவுக்கு இதுல தான் அந்த அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சோலோ சாங் வந்தது இந்த படத்துல. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டூயட் சாங் முன்னாடி ஒரு பாட்டுல அம்மிங் தான் பண்ணியிருந்தாங்க எஸ்பியோட. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டூயட் சாங். பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ரவிச்சந்திரனோட நீங்க எடுத்துட்டீங்க. ஹாய், ஹலோ. என் பேர் தாட்சாயினி. நான் சென்னையில தான் இருக்கேன், இல்லத்தரசி. எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். பிரியா மேம் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்களோட க்ளூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சந்திரசேகர் 100. சந்திரசேகர் 100 ரொம்ப ஈஸிங்க. இது டக்குன்னு சொல்லுங்க. மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். பாட்டுல சில வார்த்தைகள் இருக்காது, முழு வார்த்தைகளே இருக்காது, சில வார்த்தைகள் இருக்கும். நீங்க பாட்டு சொல்லணும். உங்களுக்கான வார்த்தைகள்: மடை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான். எஸ், அந்த திறந்துங்கிற ஒரு வார்த்தை போறோம்ல சந்திரசேகரோட. எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. நிழல்கள் படத்துல வந்து 1980ல ராஜா சார் இசையில எஸ்பிபி என்னமா பாடியிருப்பாரு. அமக்கலமான ஒரு பாடல் வாலி அவர்களுடைய. அவரும் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு இந்த பாடலை. மடை திறந்து தாவும் நதியலை நான், மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான், இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. இந்த பாட்டுலாம் எவ்வளவு தடவை 1000 தடவை கேட்டாலும் சலிக்காது. அந்த மாதிரியான ஒரு பாடல். குட் சாங் டு ஓபன் யுவர் அக்கவுண்ட் வித் தாட்சாயினி. 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. சந்திரசேகர் 300. சந்திரசேகர் 300. ஓகே, இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாடல்லேருந்து ஒரு சின்ன பிட்டு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சு போச்சா? சொல்லுங்க. நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே, முன்னாள் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன், பொன்னூருக்கு புதுசோ என்றேன், காலில் உள்ளது புதுசு என்றார். ஓ மேலே கேட்காதே.
சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் எஸ் எஸ். அருமையான பாடல். கரெக்டா வார்த்தைகளோட வேற கட கட கடன்னு பாடி காமிச்சிட்டீங்க. கரெக்ட். எஸ். பாலைவனச்சோலை படத்துல வந்த ஒரு பாடல் இது. அகைன் எஸ்பிபி அந்த நான் வெச்ச பிட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல அழகா பாடியிருப்பார் அந்த இடத்துல எஸ்பிபி. செம்ம சாங் இது. நல்ல ஒரு கலாட்டாவான பாடல். வைரமுத்து அவருடைய வரிகள் வந்தது. 81ல வந்த படம் பாலைவனச்சோலை. ஸோ 300 மோர் பாயிண்ட்ஸ் பை இந்துமதி. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. லீடு பயங்கர லீடு எடுத்திருக்கீங்க. சங்கர் எவ்வளவு 300 பாயிண்ட்ஸ்? 300 300 வந்து இதுல வந்து சேகரோடது. எஸ்வி சேகர் நடித்த 2 பாடல் இதுல உங்களுக்கு கலக்கல் பாடலா வரப்போறது. இந்த 2 பாட்டையும் நீங்க சால்வ் பண்ணணும். கொண்டாட்டி அமைஞ்சா பூமியில் இருக்கணும், இல்லாட்டி எதுக்குடா உயிரு? கதவோடு கதவாக கதை பேசடி, உறவோடு உறவாட தடையே நடி. ஒரு துளி விஷமா ஒரு முழக்கயிறா, காலம் இது நேரம் இது, நானும் நீயும் ஜோடி சேர உயிரென கட்டி வெல்லமா. 8 வீத கட்டளைகள் விட்டு ஒரு லாபம் இல்லை, இங்கே நான் தான் ஏமாந்த சோனகிரி. மணல் கயிறு எஸ் எஸ். ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு கதவோடு கதவாக கதை பேசடி, உறவோடு உறவாட தடையே நடி. காலம் இது நேரம் இது நேரமிது ஜோடி சேர. ஓ, ஜெயச்சந்திரன் இது. எஸ் எஸ். கரெக்டுங்க. ஜோடி சேர. ஏனி சிமாட்டி ஆமாட்டி நீனு சொல்லடி. எஸ் எஸ். ஓகே. எந்தன் கண்ணான கண்ணாட்டி நாளை என் பெண்டாட்டி என் ஆசை நீ கேளடி. டௌரி கல்யாணம் படத்துல வந்தது 1983ல. மெல்லிசை மன்னரோட இசையில ஜெயச்சந்திரன் சைலஜா பாடியிருந்தாங்க. இதே சந்திரன் அப்படிங்கிறோடைய வரிகள் இது. இன்னொன்னு நீங்க இன்னும் 2மே நீங்க சொல்லிட்டீங்க. 8 வீத கட்டளைகள் இட்டு ஒரு லாபம் இல்லை, கிட்டு மணி போது ஒரு மக்கு மணி யாரும் இல்லை, யார்தான் என் போல் ஏமாந்த சோனை. நல்ல காமெடியான பாட்டு இது. அவர் சோகமா பாடுவார், நமக்கு சிரிப்பு வரும். மணல் கயிறு படம் 82ல. இதுவும் மெல்லிசை மன்னர் இசை தான். டிஎம்எஸ் அவருடைய குரல். ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல் இது. வாலி அவருடைய வரிகள். ஸோ 2 பாடல்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. ரவிச்சந்திரன் 300 more points for you. ராஜேஷ் 200. ராஜேஷ் 200. இட்ஸ் a picture puzzle. ஸோ பாடல் வரிகளுக்கான கார்ட்டூன் க்ளூ உங்களுக்கு திரையில வரும். என்ன பாடல்? தென்னங்கீற்றும் தென்றல் காட்டும் கை சேர்க்கும் காலம் இதுவா? எஸ் எஸ். ஐ கிவ் இட் யூ. எஸ், அதுதான் அந்த பாடல். இது வந்து முடிவல் ஆரம்பம் அப்படிங்கிற படத்துல வந்து 84ல. தென்னங்கீத்தும் தென்றல் காத்தும் கை குலுக்கும் காலமடி, வானம் பாடி ஜோடி சேரும் நேரமடி, ஆசைகளோ கோடி. அழகான பாடல். மாயமால கோலையில போட்டிருந்தார் ராஜா சார். மலேசியா வாசனுடன் பி சுசீலா அம்மா ரொம்ப அழகா 2 பேரும் பாடியிருப்பாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 200 more points for you, that shiny. Others 300. Others 300. ஓகே. இது யாருடைய பாடல்னு சொல்றேன். இது வந்து நடிகர் விஜயன் நடித்த 2 பாடல்கள் இதுல கலந்து வரப்போகுது. அந்த 2 பாடல்களையும் நீங்க சொல்லணும். சரண வரிகள் மிக்ஸ்டா வரும். உங்களுடைய பாடல் கம்மிங். பூஜைக்கு ஒரு புஷ்பம் வந்தது, புனிதம் என்று பேரை கொண்டது, ராசலீலை வாசல் திறப்பாய் பூஜை நேரத்தில், பூவில் உள்ள தேனை கண்டு ஒரு சோலை வண்டு அதை திருடி சென்றது, வீதி வலம் போகும் நாளிலே தேவன் தோளிலே மலர்வேனே, தலைவன் ஒரு கோயிலில் அவன் தேவியோ சிரிப்பில் புது ராக மாளிகை நீ. தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. நாயகன் அவன் ஒரு புறம், அவன் விழியில் மனைவி அழகு. இன்னொரு பாட்டு இசைக்கவோ நம் கல்யாண ராகம். அது வந்து மலர்களே மலருங்கள். அது வந்து ஒரு விடுகதை ஒரு தொடர். சூப்பர். இந்த 2 பாடல்களும் இன்னும் ஒரு ஒற்றுமை. இது விஜய் நடித்தாருங்கிற தவிர ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா?
2மே வந்து கங்கை அமரன் அவர்களுடைய இசையில வந்த பாடல்கள். எஸ், ரொம்ப அழகா 2 பாட்டுலயும் சொல்லிட்டீங்க. இசைக்கவோ என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங். இந்த பாட்டுலாம் ஏன் இப்பலாம் யாருக்குமே தெரியறது இல்லன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. அவ்ளோ ஒரு அழகான பாடல். 80ல வந்த படம் மலர்களே மலருங்கள். ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி அம்மா 2 பேரும் பாடியிருந்தாங்க. எம்ஜி வல்லபன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் அது. இன்னொன்னு நாயகன் அவன் ஒரு புறம் வந்து ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை 79ல வந்தது இது. இதுவும் யேசுதாஸ் அண்ட் இது வந்து ஜானகி அம்மாவோட பாடியது யேசுதாஸ் அவர்கள், வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 2 பாடலையும் கரெக்டா சொல்லி 300 more points for you இந்துமதி. எக்ஸலென்ட். சுதாகர் 100. சுதாகர் முதல் வரி என்ன? உறவின் சுகமே இரவே தருமே காதலர் தேவனின் பூஜை நாளில். உறவின் சுகமே இரவே தருமே காதலர் தேவனின் பூஜை நாளில். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். சதியோ இதையின் கனவில் சதையோ உணவின் வரையில் உறவின் சுகமே இரவே தருமே காதலர் தேவனின் பூஜை நாளில். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். சூப்பர் சூப்பர் சூப்பர், எக்ஸலண்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். கரும்புவில் அப்படிங்கிற படத்தை வந்து 1980ல வந்தது இது. ராஜா சார் இசையில, யேசுதாஸ் அவர்கள் குரல்ல. இது இன்னொரு வெர்ஷன் இருக்கு, வந்து ஃபீமேல் வெர்ஷனும் இருக்கு. ஜென்சி பாடியிருப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஹீரோக்கள் எபிசோட் பார்க்கறதால நம்ம வந்து வி கன்சிடர் த யேசுதாஸ் வெர்ஷன். எம்ஜி வல்லபன் அவருடைய வரிகளில் வந்த பாடல் தான் இதுவும். 100 more points for you ரவிச்சந்திரன். சந்திரசேகர் 200. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் தரேன் விடுகதை ரூபத்தில். நீங்கள் அதுலேருந்து பாட்டு சொல்லணும். உங்களுக்கான வரிகள். அண்ணன் சம்சாரம் அவ அழகி, அவ சிரிச்சா நடந்ததை எண்ணி, ஊருக்கு தெரிஞ்சு போச்சு ரகசியம், சிவக்குது வஞ்சியின் கன்னம், மைத்துனன் செய்யும் கேலி நாளை கேட்கும் குவா குவா ஒலி. எதை பாட்டு? அழகி அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரிச்சாலே ரகசிய பேச்சு ரகசிய பேச்சு அம்பலமாச்சு அதை எண்ணி தந்தாளே குவா 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 குவா. எஸ், எஸ், சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. 86ல வந்த படம். சங்கர் கணேஷ் அவருடைய இசையில ஜெயச்சந்திரன் அண்ட் சுசிலம்மா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள் வந்த பாடல் இது. ஸோ 200 points for you, that shiny. சூப்பர். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. சங்கர் 200. ஓகே, இது சங்கர் நடித்த பாடல் தான். இதுவும் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான வரிகள் இதோ. அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌர்ணமியை இவன் ரசிப்பதில்லை. உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. ஐம் கோயிங் டு பாஸ் இட். இது கவுண்டர் கிளாக்வைஸ் பாஸ், so it goes to தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இது படம், இந்த பாட்டு வரிதான் ஞாபகம் இல்ல. ராகம் தேடும் பல்லவியில மூங்கிலே பாடா, இப்பதான் அந்த பாட்டு வரியே வருது எனக்கு. மூங்கிலே பாட்டிசைக்கும் காற்றலையை தூது விட்டேன், அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌர்ணமியை இவன் ரசிப்பதில்லை. ராகம் தேடும் பல்லவி 80ல வந்த படம் தான் இதுவும். டி ராஜேந்தர் அவருடைய இசையில, அவருடைய வரிகள்ல வந்த பாடல், எஸ்பிபி அவருடைய குரல்ல வந்த பாடல். அழகான பிக்சரைசேஷன் கூட நல்லா இருக்கும். பீச்சில் நடந்துட்டு பாடுவாரு அவர் சங்கர். ஸோ 200 கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு வந்தது, பட் கரெக்டா சொல்லிட்டீங்க. 200 points for you இந்துமதி. பாண்டியன் 100. பாண்டியன் 100. இட்ஸ் அ பிக்சர் பசல். ஸோ பாடல் வரிக்கு நான் உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் கியூ கொடுக்குறேன். இது ஈஸியாக தான் இருக்கும். பொன்மான தேடி பாண்டியன் நடிச்ச பாட்டா அது?
என்னங்க முதல்ல ஒரு படம் இருக்கே, அது யாருடைய படம் அது? அது சொன்னா உங்களுக்கு பாட்டு வந்துருமே. சோசியல் மீடியாலாம் அவ்வளோ பிரபலம் அவங்க. அவங்கள கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க. கஸ்தூரி அது. ஓ பின்ன. கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஆதி பூவை ஒன்றோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது. புதுமை பெண் படத்துல வந்தது இது. 84ல வந்த படம் ராஜாசாரி. சில ஏசுதாசன், உமா ரமணன் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இந்த பாட்டு அவங்க அவுட் வேற பண்ணியிருந்தாங்க முன்னாடி. யாரதோ பாட்டுக்கு இது சொல்லிட்டாங்க. எனிவே உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ ரவிச்சந்திரன். That's 200. அது 200. இது வந்து யாருடைய பாடல் நான் சொல்றேன். க்ளூவை காமிச்சிட்டு. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கு விடுகதை வரப்போகுது. குளிர்காற்று வந்து தந்தது முத்தம், தித்திக்குதே இதழில் அதன் ஸ்பரிசம், தடக் தடக் என துடிக்குதே நெஞ்சம், பெருக்கெடுக்குதே ஓடையில் வெள்ளம், அது நதியாவதை பார்க்குதே உலகம். இது வந்து ரகுவரன் நடித்த ஒரு படம். அந்த படத்தின் பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு. எந்த பாடம்? தென்றல் என்னை முத்தமிட்டது. ஒரு ஓடை நதியாகிறது. எஸ், ஒரு ஓடை நதியாகிறது. அதுதான் அந்த படம். அதுதான் கடைசி 2 வரியில் அதுக்கு இருக்கு. குளிர்காற்று தென்றல் வந்து முத்தமிட்டது, முத்தமிட்டது. இதழில் இனிக்க இதயம் துடிக்க எல்லோரும் பார்க்க. எல்லோரும் பார்க்க. எஸ், ரொம்ப ஒரு அழகான பாடல். மலையமார்தம் ராகத்துல போட்டிருந்தாரு ராஜா சரித. தென்றல் என்னை முத்தம் இட்டது, இதழில் இனிக்க இதயம் கொதிக்க எல்லோரும் பார்க்க. செம்ம பாட்டு இது. கிருஷ்ணச்சந்திரன் அவர் பாடியிருந்தாரு. சசிரேகாவுடன் இணைந்து B.S. சசிரேகாவோட வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ தாட்சாயினி. எக்ஸலண்ட். எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. Others 100. Others 100. இட்ஸ் a word cloud. இது வந்து நடிகர் சுமன் நடித்த ஒரு பாடல். வார்த்தைகளை சேர்த்து போட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும் நீங்க. நீ இல்லாத போது ஏதோ நெஞ்சம் சொல்லாத கதை நூறு, அது இல்லாத உன்னோடுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். இளமை காலம். எஸ், இளமை காலங்கள். இதுவும் ஒரு ரேர் சாங் தான். நம்ம அழகா சொல்லிட்டீங்க. நீ இல்லாத போது ஏங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை நூறு. என்ன ஒரு அழகான காம்பசிஷன் பாருங்க. மேலேருந்து அப்படியே கீழே 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 இறங்கி வருது பாட்டு. நில்லாத புது ஆறு உன்னோடுதான் திருமணம், உறவினில் நறுமணம் வழி கூறு. ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் சாங் இது. 80ல வந்தது இளமை கோலம். வனிஷா வாசுதேவன் அண்ட் சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு வந்து சுஜாதாவுடைய குரல்ல வந்ததுங்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருமணமாகி போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் திருப்பி பாட வந்தாங்க. கங்கை மரனுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ 100 more points for you, இந்துமதி. ராஜேஷ் 100. ராஜேஷ், இது என்ன பாடல்? இதுவும் உங்களுக்கும் ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கான விடுகதை. பயமறியா பெண் பாடிட்டு இருக்கு, மாமன் போற வழிய பார்த்திருக்கு, பூவாட்டம் ஒரு வாரமா காத்திருக்கு, மூக்குல ஏனோ வியர்த்திருக்கு. இது ரொம்ப ஒரு ரொம்ப பாப்புலர் சாங் இது. நடைய மாத்து. இல்ல இல்ல இல்ல, அது இல்ல இல்ல. ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். நேரம் ஆயிடுத்து உங்களுக்கு. கவுண்டர் கிளாக் வைஸ் கோஸ் டு இந்துமதி. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஆவாரம் பூவு 6-7 நாளா நீ போகும் பாதை பார்த்திருக்கும், மூக்கு ஏனோ வேர்த்திருக்கு. அதேதான். அந்த மூக்குல வேர்த்திருக்கு வச்சு இது கிராக் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் மிஸ் பண்ணிட்டாரு. தெரியறதா இப்போ ரவிச்சந்திரன்? தெரியுது. ஆவாரம் பூ. கரெக்ட். பியூட்டிஃபுல் சாங். அதான் 6-7 நாட்கள். நான் அது 6-7 நாளாங்கிறத நான் ஒரு வாரமான்னு மாத்திட்டேன். ஸோ ஜஸ்ட் டு நாட் மேக் இட் ஆப்வியஸ். ஓகே, எனிவே அதுதான் அந்த பாடல்.
அச்சமில்லை அச்சமில்லை படத்துல வந்து அதனால தான் பயமறியா பெண் அப்படின்னு போட்டிருந்தேன். அச்சமில்லை அச்சமில்லைக்கு ஒரு ஹிண்டாக தான். 84ல வந்த படம். வி.எஸ். நரசிம்மன் அவருடைய இசையில வந்தது இது. எஸ்பிபி அண்ட் சுசீலாம்மா குரல்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஆவாரம் பூவு 6-7 நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு என் நுனி மூக்கு ஏன் இங்க வேர்த்திருக்கு. பியூட்டிஃபுல் காம்போசிஷன். ரொம்ப அழகான பாடல். 100 more points for you இந்துமதி. கடைசி கேள்வி தாட்சாயினி உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஷங்கர் அண்ட் சேகர். ஸோ இது வந்து நடிகர் ஷங்கர் நடித்த ஒரு பாடல் தான். இட்ஸ் அ பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான இது ரொம்ப ஈஸி தான். சொல்லிடுங்க பார்க்கலாம். வாசமில்லா மலர் இது வசந்தத்தை தேடுது, வைகை மதுரை இது மீனாட்சியை தேடுது. எஸ் 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 அழகா இது கொஞ்சம் ட்ரிக்கி டு சால்வ் திஸ். இது வாசம் இல்ல பட் ஷங்கர்னா தேர் ஒன்லி சோ மெனி சாங்ஸ் டகக்குன்னு வந்துடுது. எஸ் அதுதான் அந்த பாடல். வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும். பியூட்டிஃபுல் சாங். ஒரு தலை ராகம் படத்துல என்னமோ ஓடித்து இந்த படம். ஐயோ ஐயோ வருஷம் கணக்குல ஓடித்து இந்த படம். அவ்வளோ ஒரு பெரிய ஹிட். 80ல வந்த படம். அதுவும் எல்லாம் புதுமுகத்தை வச்சு எடுத்து புதுமுக டைரக்டர், புதுமுக மியூசிக் கம்போசர் எல்லாம் அந்த ஓட்டம் ஓடித்து இந்த படம். டி ராஜேந்தர் அவர்கள் இசையில அவருடைய எழுத்துல வந்த பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல வந்த ஒரு இனிமையான பாடல். ஸோ 100 more points for you தாட்சாயினி. இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன் இந்த எபிசோடு. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து அவ்வளோ ஒன்றும் பிரபல ஹீரோக்கள் இல்லையேன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அப்படியே என்னுடைய மனசுல நெஞ்சில எல்லாத்துலயும் பால் வார்த்துட்டாங்க. இன்னைக்கு கண்டஸ்டன்ஸ் அழகா எல்லா பாடலையும் சால்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் ஒரே ஒரு பாட்டு தான் மிஸ் ஆச்சு. அது கூட வந்து பாப்புலர் சாங்கை மிஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து எனக்கு அது ரொம்ப வருத்தமா தெரியல. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் வி குட் சி சோ மெனி ரொம்ப வருஷமா கேட்காத பாடல்கள்லாம் இன்னைக்கு கேட்க முடிஞ்சுது. ஸோ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வி ஹாவ் இந்துமதி ஆன் 1900. அவர் பிக் வின்னர் டுடே. எக்ஸலென்ட் கோயிங் இந்துமதி. ரொம்ப அழகா விளையாடினீங்க. அண்ட் தென் வி ஹாவ் ரவிச்சந்திரன் ஆன் 900. அவருமே நல்லா சால்வ் பண்ணாரு. And Dakshaini on 800. All of you played excellently well. So thank you so much and congratulations. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேர் சாங்ஸ் எபிசோட் நடுநடுல ஒன்று பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கே தெரியும். நான் அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்த வாரம் வந்து நவராத்திரி துவங்குகிறது. ஸோ அதனால வந்து we are going to see some special நவராத்திரி எபிசோட். நெக்ஸ்ட் வீக் வில் see the songs of நடிகைகள் தேவிகா அண்ட் சௌகார் ஜானகி. ரொம்பவே ஒரு பிரபலமான தனித்துவம் வாய்ந்த நடிகைகள். அவங்களுடைய பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.